எம்ஜிஆர் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. திரு ஞானசேகரன் அவர் ஒருத்தர் தான் குற்றவாளி, அவருக்கு மேலே யாரும் இல்லை. அதனால் அவருக்கு 30 ஆண்டு காலம் ஏக காலத்துக்கு அனுபவிக்கிற தண்டனையோட தீர்ப்பளிச்சிருக்கு நீதிமன்றம். குற்றவியல் வழக்கில் 5 மாதத்தில் தீர்ப்பளித்த நீதிமன்றத்துக்கு அதை விசாரித்த அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கும் எஸ்ஐடிக்கும் நன்றி தெரிவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதற்கு வெகுவாக பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தான். ஏன்னா அந்த நேரத்தில் தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கில் பாதிக்கப்பெண்ணுக்கு 25 லட்ச ரூபா அந்த பெயர்லாம் வெளிவந்ததுக்காக அதை நஷ்டம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு முழுவதுமாக இலவசமாக படிப்பதற்கு வேண்டிய உத்தரவையும் 3 IPS அதிகாரிகளை கொண்ட பெண் போலீஸ் அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் அதில் அமைச்சு உத்தரவிட்டது தான் இந்த தீர்ப்பு 5 மாதத்தில் கிடைப்பதற்கான முக்கிய காரணம் என்று அத்துணை பாராட்டுக்களையும் நாம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கிறோம். நாமும் பொதுமக்களோடு சேர்ந்து பெருவாரியான பொதுமக்கள் இதை பாராட்டுகின்ற பொழுது, தீர்ப்பை பாராட்டுகின்ற பொழுதும் சில சந்தேகங்கள் இருக்கிறது, எழுப்புகிறார்கள் பொதுமக்கள். இதில் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பெருவாரியாக இந்த சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். ஆனால் சமூக ஊடகங்கள் தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பத்திரிகையில் இதை எழுப்பல. ஏன்னா ஒரு குற்ற செயலில் ஈடுபடும் போது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த குற்றத்தை நிரூபிக்கணும், அந்த குற்றம் செய்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நாம் இதுவரைக்கும் கேட்டு வருகிறோம். ஆங்கிலத்தில் சொன்னால் பியாண்ட் ரீசனபிள் டவுட். அப்படி ஒரு குற்றம் இருந்தால் அதை எந்த விதமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு அந்த தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போது பொதுமக்களோடு சமூக ஊடகங்கள் வருகின்ற செய்திகளை வைத்துத்தான் நாம் இந்த கருத்தை சொல்கிறோம். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் இந்த பதிவை விடுகிறோம். இந்த பதிவு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் என்று ரீதியில் நாம் எழுச்சி கொள்ள போகிறோம். அதாவது அன்றே அந்த குற்றம் நிகழ்ந்த போது டிசம்பர் 23 நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அந்த 23, 22, 21 தேதிகளில் குற்றம் சுமத்தப்பட்ட ஞானசேகரன் காவல்துறையால் கோட்டூர்புரம் காவல்துறையினால் கைது செய்யப்படுறார். கைது பண்ணிவிட்டு அப்போவே வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு குற்றம் தெரிஞ்சதுன்னா அந்த குற்றவாளியை கூட்டிகிட்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சு அவனை விசாரிக்க சொல்லலைன்னா போலீஸ் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரித்து அந்த குற்றத்தை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுப்பதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் புதிதாக பொறுப்பேற்ற சென்னை மாநகர காவல் ஆணையர் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை எப்படி விசாரிக்கணுமோ அவங்க பாணியை விசாரித்து நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிப்போம்னு சொன்னார். அப்படித்தான் இதையும் விசாரிச்சோம். ஆனால் அப்படி விசாரிக்காம காவல்துறையினர் அவங்கள கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது எங்கேயுமே நடக்காது. ஆனால் இந்த கேஸில் நடந்தது. அப்பவுமே அரசியல் விமர்சகர்களும்
பத்திரிகையாளர் சமூக ஊடகங்களையும் பெருசாக அந்த சந்தேகம் கிளப்பினாங்க. அது மட்டுமா, ஒருத்தன் குற்றச்சாட்டு கொண்டு வந்து நீ தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டா அவனை வீட்டுக்கு அனுப்புனா போய் தடைகள்லாம் அழிக்க மாட்டானா? அது செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலியல் குற்றம் தவிர பல குற்றங்களை, திருட்டு குற்றங்கள் வந்து பல்வேறு குற்றங்களை இவன் செய்திருக்கிறான். அதுக்காக தண்டையும் பெற்றிருக்கிறான், ஜெயிலுக்கு போயிருக்கிறான். இப்போ வந்து சரித்திர பதிவேட்டில் உள்ள ஒரு குற்றவாளி, தொடர் குற்றவாளி. அப்படியே இருக்கும்போது இந்த குற்றவாளி வந்து கண்காணிக்கிற பொறுப்பு அந்த கோர்ட்டு நிலைய காவல் நிலையத்துடைய கடமை. மனக்கழிப்பட்ட ஒரு குற்றவாளி, அதுவும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவங்கன்னா எப்படி விசாரிப்பாங்க காவல்துறை? அப்படிங்கும்போது நீ மட்டும்தான் செஞ்சியா, வேறொருவரும் செய்கிறாங்கிற வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் அந்த எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆகிடுது. இதையும் சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக தெரிவித்து கண்டித்து உத்தரவு போட்டிருக்கு. அப்போ இந்த உத்தரவு போட்டதில் என்ன பண்ணணும், இது எப்படி போச்சு அப்படிங்கிறது அப்போது அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது, சர்ச்சையாக இருந்தது. இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதே சென்னை மாநகர ஆணையர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நோனோ யாருமே இல்லை, இது தவிர இந்த ஆளை தவிர யாருமே குற்றம் செய்யலை, அவர் குற்றம் செய்யும்போது ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு, அவன் வந்து பேசுகிற மாதிரி நடித்தான், இன்னொருத்தருக்கும் உதவி போய் இன்னொருத்தருக்கும் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவன் வந்து அந்த குற்றவாளி அதை வந்து அவனாக போய் சொல்லியிருக்கிறான். அவன் ஃப்ளைட் மோடில் இருந்தது, ஆகினா அவன் குற்றம் செய்யலைன்னு விசாரணையும் நடக்கலை. இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்ப கட்டத்திலே ஒரு காவல்துறை ஆணையர் ஏன் அந்த முடிவுக்கு வந்தார்னு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் செய்து தீர்ப்பும் சொல்லிச்சு. அப்புறம் அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே ஆனாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்கு 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அமைச்சு விசாரணை நடத்தும்போது அந்த பெண்ணுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவருடைய வழக்குரைஞர். அவரை கூட்டிகிட்டு போய் அந்த விசாரணை செஞ்ச அதிகாரிகள் மிரட்டினதாக அவர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு சமூக ஊடகங்களில் பேட்டி கொடுத்ததையும் நான் பார்க்க முடியும். இதுவும் பொதுவான சர்ச்சையாக இருக்கும். வாடா போடலாம் பேசி, ஏன்டா நீ சடையை போடல, ஏன்டா போய் உட்காந்துருக்க அப்படிங்கெல்லாம் பேசுனதாக அவரும் இது ஒரு விசித்திரமான ஒரு சர்ச்சையாக இருக்கு. இப்படி இருக்கும்போது தண்டனை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியாச்சு, தண்டனை வாசிச்சாச்சு, தண்டனை தீர்ப்பும் கொடுத்தாச்சு கோர்ட். இது வந்த உடனே இந்த கோர்ட்டில் அந்த அம்மா, இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லுது, குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் கோர்ட்னால தண்டனை கொடுத்து தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு குற்றவாளி தானே, அப்படி தானே நம்ம பார்ப்போம். அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாக, குற்றவாளிக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வழக்கறிஞர் என்ன, அரசு வழக்கறிஞர் ஞானசேகரனை தவிர வேறு யாரும் குற்றவாளி இல்லை, வேறு யாரும் தப்பு பண்ணலை, யாரும் அது ஒரு ஃப்ளைட் அவர் ஃபோனில் இருந்து ஃப்ளைட் மோடு, இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு, ஃபாரன்சிக் லேப்லையும் உறுதி செஞ்சுருக்காங்க, அந்த சர்வீஸ் ப்ரொவைடரான ஏர்டெல்காரரையும் கூட்டிகிட்டு வந்து மேனேஜரையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் சாட்சியம் வாங்கிட்டோம் இப்படின்னு அவங்க சொல்லுது. ஏன் அவர் அந்த குற்றவாளின்னு சொல்ல மாட்டேங்குது? இதையும் பெருசிருச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு, விசித்திரமாக இருந்துச்சு. கோர்ட்டு தீர்ப்பு வச்சு அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, குற்றவாளின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் வார்த்தைக்கு வார்த்தை அவருன்னு சொல்லுது, ஞானசேகரன் சொல்லுது, ஆனால் குற்றவாளின்னு நீ சொல்ல மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேஸில் என்ன தெரியுதுன்னா, இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸாக தெரியுது. அப்போது நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் அவரும் என்ன சொல்கிறார் சட்டமன்றத்தில், அவர் வந்து திமுக காரர் கிடையாதுங்க, ஆனால் திமுக அனுதாபி அப்படின்னு சொல்கிறார். இது ஒருத்தருக்க அந்த குற்றவாளி அப்போது விசாரணை நடத்தும் போது அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் கூடயும் சென்னை மாநகர துணை மேயருடைய கூட இருந்து அந்த ஞானசேகரனுடைய வீட்டில்
இவங்க ரெண்டும் சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோக்கெலாம் வச்சு அதுவும் சமூக ஊடகங்களில் வந்து சர்ச்சையாச்சு. இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது பொதுமக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு நேர்மையான, யாருமே ஃபுல் ப்ரூஃபான ஒரு விசாரணை நடக்கணும், பாதிக்கப்பட்டுக்கு நீதி கிடைக்கணும் தானே எல்லோரும் விரும்புவாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம பொண்ணுக்கும் பொதுமக்களும் பெண்களும் யாருக்கும் இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாதுல்ல. அந்த கல்லூரியிலே படிக்கிற ஒரு மாணவிக்கு இன்னொரு மாணவிக்கு இது மாதிரி பழக்கம் தவறு நடந்துடக்கூடாதுல்ல, ஒரு பாதிப்பு வரக்கூடாது தானே நம்ம பொதுமக்கள் நினைக்கிறாங்க. அதுதானே விசாரணையை பார்க்குறோம், அதுதானே தண்டனையை வாங்குகிறோம். ஒரு குற்றம் நடக்கும்போது விசாரணை செஞ்சு தண்டனை எதுக்கு வாங்கி கொடுக்குறோம், இப்போ காவல்துறை வாங்கி கொடுக்குறோம். இதை போல குற்றங்கள் யாரும் செய்யக்கூடாதுன்னு இருக்கா தானே. அப்படி இருக்கின்ற பொழுது பொதுமக்களுடைய சந்தேகத்தில் நம்முடைய சந்தேகம் என்னென்னா, அந்த குற்றம் நடந்த அப்பேற்பட்ட பேர் போன அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த குற்றம் நடந்திருக்கும்போது எப்படி அந்த நிர்வாகம் அனுமதித்தது, அந்த நிர்வாகத்துக்கு தெரியாமல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த குற்றவாளி எப்படி உள்ளே வந்தார், யார் அனுமதிச்சது, அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள கேட்டை கவனிக்கக்கூடிய பொறுப்பாளர் யார், அந்த பொறுப்பு அதிகாரியை ஏன் விசாரிக்கலை, அவரையும் கூட்டு வந்து விசாரிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த கோட்டூர்புள்ள காவல் நிலையத்தினுடைய தலைமை காவல் ஆய்வாளரை ஏன் இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரை ஒரு தொடர் குற்றவாளியை ஏன் கண்காணிக்க தவறினார், அப்புறம் ஏன் குற்றவாளியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு விட்டுட்டு மறுநாள் கூட்டிட்டு வந்தார், அதற்கான காரணம் என்ன. இந்த குற்றம் நடந்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய நிர்வாகம், அந்த யூனிவர்சிட்டி டீனு அல்லது அந்த ஹாஸ்டல் வார்டன், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்களெல்லாம் கொண்டு வச்சிருக்கும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு எங்கள் யூனிவர்சிட்டியில், இது எங்கள் யூனிவர்சிட்டி பெண்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், மற்ற பிள்ளைகளும் பாதுகாப்பு இருக்கிற கருதி நாங்கள் இதில் எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும்னு ஏன் ஒரு அறிக்கை கூட பொதுமக்களுக்கு விடலை. இப்படியெல்லாம் சந்தேகம் அப்போ இருந்தது. இத்தனை சந்தேகிக்கும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், இந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள், கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட இந்த பெண் அதிகாரிகள் தீர்வை சொல்லுவாங்கன்னு மக்கள் நம்பினாங்க. அது வகையில் விசாரணையும் போச்சு, 5 மாதத்துக்கு தீர்ப்பு வருது. ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் விட கிடைக்கல. கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் தடயங்களையும் குற்றப்பத்திரிக்கையும் இதையெல்லாம் ஃபுல் ப்ரூஃபாக கொண்டு போனால் தானே கோர்ட்டு தீர்ப்பளிக்கும். ஆனால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஏன் 5 மணி ஒரு நாள் விட்டார், அதுக்கு தீர்ப்பில் நம்ம தீர்ப்பு இன்னும் படிக்கலை. பொதுமக்கள் வந்து சப்ஜெக்ட் கரெக்ஷன்ஸ், பொதுமக்களுடைய செய்திகளை ஊடகங்கள் வந்து செய்திகளை வச்சு தான் நம்ம விவாதம் பண்ணுறோம். நம்ம விவாதமே சப்ஜெக்ட் கரெக்ஷன் தான். என்றாலும் அந்த தீர்ப்பில், அந்த குற்றப்பத்திரிகையில் இவரை ஏன் முதல் நாள் பிடிச்சி விட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் வந்திருக்கான்னு தெரியல. அப்புறம் இந்த குற்றவாளியோடு தொடர்புபடுத்தி பேசப்பட்ட இந்த சுகாதாரத்துறை அமைச்சரையும் அந்த கோட்டூர்புற பகுதி செயலாளர், அந்த கோட்டூர்புற காவல் நிலைய ஊழியர்களையும் ஏன் விசாரிக்க உட்படுத்தலை இந்த சிறப்பு புலனாய்வு குழு என்பது தெரியல. அடுத்தபடியாக ஃப்ளைட் மோடில் இருந்தது, ஒருத்தருமே யாருமே இல்லைன்னு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ சமூக ஊடகங்களில் ஃப்ளைட் மோடில் இருந்தாலும் வாட்ஸ்அப் காலில் வரலான்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி இது சமூக ஊடகங்களில் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இது என்னன்னா, சந்தேகத்திற்கு இடமல்லாமல் நிரூபணமானது இவருடைய குற்றம் தான் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் தீர்ப்பு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வக்கீல் கிடையாது, இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனா நமக்கு தெரிஞ்ச அறிவில் நம்ம சொல்கிறோம், அனுபவத்தில் சொல்கிறோம், நம்ம கேள்விப்பட்டதை சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி இந்த இது விட்டாங்க, இது ஒரு சந்தேகத்தில். இதற்கு மேலாக முன்னாள் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள், அவர் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தவர், 10 வருஷம் ஐபிஎஸ்ஸாக போலீஸில் அதிகாரியாக இருந்தவர். அவர் சொன்னார்,
குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும்போது என்கிட்ட சிடிஆர் இருக்குது, யார் யார் பேசுனீங்க டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட இருக்குன்னு அவர் சொன்னார். இது சரியான நடைமுறைக்கு திசையில் போனோன்னா நான் வெளியிடுவேன்னு சொன்னார். குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து இந்த புலனாய்வு குழுக்கு இந்த மாதிரி ஒரு சிடிஆர் டீட்டெயில்ஸ் எனக்கு இருக்குது, இந்த ஃபோனில் பேசினவங்களெல்லாம் நீங்கள் விசாரிங்கன்னு ஒரு கொடுத்துருந்தா அவங்க விசாரிச்சுருப்பாங்க. அதை கண்டிப்பாக கோர்ட்டு கன்சிடர் பண்ணிடும் தீர்ப்புக்கு முன்னாடி. அதையெல்லாம் பண்ணாமல் இவர் தீர்ப்பு சொன்ன பிறகு என்கிட்ட ஒரு சிடிஆர் இருக்குது, கால் டீட்டெயில்ஸுக்காக இருக்குது, இதில் அந்த குற்றம் செஞ்ச நடந்த அன்னைக்கு அந்த பகுதிச் செயலாளர்கிட்ட, திமுக பொதுச் செயலாளர்கிட்ட இந்த குற்றவாளி பேசியிருக்கிறாரு. அங்கே ஒரு அதிகாரிகிட்ட இவர் போலீஸ் அதிகாரிகிட்ட இவர் பேசியிருக்கிறாரு. அப்புறம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டு இன்சார்ஜ் பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட இவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு அறிக்கையை சொல்கிறார். நான் இதை விட மாட்டேன், குடும்ப புரியா பிடிப்போம்னு சொல்கிறார். இதை சொன்னவர் விசாரணை நடக்கும்போது சொல்லியிருந்தால் இந்த விசாரணைக்கு இன்னும் கூடுதலான ஒரு வெயிட்டேஜ் கிடச்சிருக்கும், ஒரு ஆதாரம் கிடச்சிருந்தா அந்த தோணிலையும் அதை விசாரிச்சிருப்பாங்க. அவர் ஏன் இதை சொல்லாம விட்டார்? இப்போ தீர்ப்பு சொன்ன பிறகு இப்போ சொல்கிறாரு, இதுக்கு என்ன காரணம்? அதுவுமா சொன்னார் 47 மணி நேரம் கழிச்சு இன்னும் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு நான் வச்சு வைக்கிறேன். இது ஏன்? இது ஒரு சர்ச்சையாக மாட்டார். அப்போது ஃப்ளைட் மூடில் ஃபோன் பண்ணலாம், ஃபோனை ரிசீவ் பண்ணலாம், அவுட் கோயிங் போகும், இன்கமிங் காலம் வரணும் ஒரு சில பத்திரிகை சமூக ஊடகங்களில் சிலவங்க சொல்கிறாங்க. இது உண்மையா? இது நடைமுறையா? இப்போ அண்ணாமலை சொன்னது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இது இப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் அந்த குற்றவாளியோடு இருந்த போட்டாக்கள் இருந்த இந்த ஹை ப்ரொஃபைல் பர்சனாலிட்டிஸை ஏன் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தலை? இந்த மாதிரி கேள்விகளை பொதுமக்கள் கேட்பது நியாயமானது. ஆனால் இது இந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெறவில்லை என்பது உள்ளபடியே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம். ஆகவே பொதுமக்கள் நலங்கிறது நம்முடைய எண்ணமெல்லாம். யாரையும் தொடர்புபடுத்தி பேசுவது நம்முடைய வேலை இல்லை. தவறு செய்தார்கள் என்று சொல்வது நம்முடைய வேலை இல்லை. ஆனால் எந்த ஒரு குற்றவாளியும் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பித்து விடக்கூடாது என்ற ஒரு கோட்பாட்டில் நாமும் உறுதியாக இருக்கிறோம். குற்றவாளி யாராக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், அவர் எந்த பதவியில் இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய முக்கியமானவராக இருந்தாலும் தப்பிக்கக்கூடாது என்பதுதான் சட்டம் சொல்கிறது. அதைத்தான் நாமும் சொல்கிறோம். அதைத்தான் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள். இதற்கெல்லாம் விடை கிடைக்க வேண்டும். கிடைக்குமா? அது கிடைப்பதற்கான சட்ட வழிமுறைகள் இருக்கிறதா? அது நடக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்ப்போம். பகிர்வை இதுவரையும் கேட்ட எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு எம்ஜிஆர் எப்படி பெண்களுக்காக, பெண்களின் உரிமைக்காக, பெண்களின் நலனுக்காக, பெண்கள் மேல் ஒரு விரல் கூட படக்கூடாது என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு எடுத்துரைத்தாரோ அதுபோல அதே வழியில் நாமும் அந்த எதிர்பார்ப்போடு பெண்களுக்கு எவ்விதமான ஒரு பிரச்சனையும் சமூகத்தில் நடக்கக்கூடாது, நன்மையே நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இந்த பதிவு வெற்றிக்கிறோம். நன்றி, வணக்கம்.